Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் வந்திருந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு படமும் இதுக்கு முன்னாடி இதே தியேட்டரில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை கேமராக்களும் இத்தனை மைக்குகளும் வந்து நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு போய் சேர்த்ததுக்காக முதற்கண் நன்றி. ஏன்னா பெரிய படங்களுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற ஒரே தியேட்டரில், ஆனால் அப்படியான அதிக வசதி வாய்ப்புகள் இல்லைனாலுமே நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை பார்த்தது, இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது தான் இந்த படத்துக்கு 50% நாங்கள் 50% படம் எடுக்கிறதுக்கு வேலை செஞ்சோன்னா அதை சரியாக சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருமே கண்டிப்பாக நல்ல படமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு சமயமும் அப்படி நடக்கிறது வந்து உண்மையாக இந்த படத்தினோட டீம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே தான் வெற்றி சொல்லணும். நான் தனியாக ஒரு ஆளாக போய் வேலை செய்யலை. எல்லா டீமும் 3 டீமுமே அவ்வளோ யுனைட்டடாக இருந்து வேலை பார்த்ததுனால தான் இது நடந்தது. அப்படி அமையுது. நான் அன்ரிலேட்டபுளாக இருந்து நான் என்ன கதை பண்ணுறதுன்றதுக்கு நான் இது தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். தட் நம்ம பண்ணுற வேலை வந்து நிறைய பொதுமக்களோட ரெசனேட் ஆகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா எல்லாரும் அப்படி தானே அப்டேட் ஆகி ஆகணும். லவராக இருப்பாங்க, குடும்பஸ்தனா அடுத்த அப்டேட்டு தானே. அதனால தேங்க்யூ. உண்மைதான். ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கு எப்படி குட் நைட்டில் வந்து அந்த மாமா மச்சான் வந்து எப்படி இருந்தோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு. அண்ட் ரொம்ப சந்தோஷம். சோமனா வந்து ரொம்ப கிரேஷியஸாக, இத்தனைக்கும் பக்கத்து தேட்டரில் அவர் ஹீரோவாக நடித்த படம் ஓடுது. பட் அப்படி இருந்தும் ஒரு என்ன சொல்றது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுன்ற போது அவர் வந்து தன்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை பாதியாக குறைச்சி நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி அந்த சீனில் மட்டும் நான் ஆமாம் இல்லை ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக சீன். ஆக்சுவலி அது பேசக்கூடாது இல்லை, பரவாயில்லண்ணா. ஆமாம், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சீன். என்னென்னா இப்போது தியேட்டரில் பார்க்கும்போது கூட ஐ வாஸ் க்ரைங் வைல் ஐ வாஸ் வாட்சிங் தட் சீன். ஆக்சுவலி மணிகண்டன் சார் வாஸ் ஆல்சோ க்ரைங். ஆமாம், அவ்வளோ ரியல் சீன். ரொம்ப சந்தோஷமாக படுறேன். இந்த இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு கூட நன்றி. ப்ளீஸ் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. இருக்குது படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்கோன்னு. ஆனால் சக்ஸஸ் வந்து என்றைக்குமே நீங்கள் அதை திட்டமிட முடியாது இல்லையா வெற்றியை. அதனால் இது கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங் சக்ஸஸாக தான் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பி. படத்தில் எல்லாருக்கூடையும் ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. இத்தனை வருஷமாக ஆடியன்ஸாக மட்டும் பார்த்துருக்கோம், இன்றைக்கி க்ரூ மெம்பராக ஒன்று பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெற்றி, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை நான் என்னங்க கிரெடிட் எடுத்துக்கிறது, அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி தான். ஆமாம், தொடர்ந்து வெற்றி படங்களில் இருக்கிறது ஹாப்பி தான். மணிகண்டன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவல் மணி சார் கூட நான் அவரோட பயங்கரமான ஃபேனாக முதல்ல இருந்தேன். இப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஆர்ட்டை லவ் பண்ணும்போது உங்களை இந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும். அது எனக்கு நடக்குது. ஹோப்ஃபுல்லி ஐம் ஸோ ஹாப்பி. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாம் ஒரு சீனுமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்திருக்கும். அதனால் வந்து எல்லாருமே டூ மச் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து என் லைஃப்பில் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும், எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாம். அது வந்து அவர் எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக அந்த அன்றைக்கி வந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். நான் டின்னரெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப நைட் ஸ்கெட்யூல் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்றது தான் சீனு.
நாங்கள் வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, மறுபடியும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அதில் அந்த ஃப்ளோலையே நாங்கள் அப்படியே சீன் போனங்காட்டிக்கு எங்களுக்கு வந்து அது பாண்டிங்காக அது வந்து நாங்கள் மெனக்கிடாமல் அப்படியே வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா ஒரு ஃபேமிலி மூவி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்தா நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு ஃபேமிலி மேன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நேச்சுரலாக ஒரு நடித்த மாதிரியே தெரியல, யதார்த்தமாக இருக்குது. நல்லா இருக்குங்கப்பா, நல்லா இருக்குது படம் வந்து நல்லா. அதாவது மிடில் கிளாஸ் பசங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு குடும்பம் ரன் பண்ணுறாங்கன்ற மாதிரி, அதாவது வேலை இல்லாத பசங்க நல்லா இருக்குது. அந்த இடத்துல நம்ம பசங்களை வச்சு பார்க்குறோம், நினச்சி பார்க்குறோம். நல்லா நடிச்சிருக்காரு, நேச்சுரலாக இருக்குது. பிடிச்சதுன்னா அதான் அவர் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் சமாளிக்கிறார் பார்த்தீங்களா, அதனால நமக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது, நடிச்சிருக்கிறாரு. ஆமாம், ஒரு ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாரு. குடும்பத்தோட ஒரு ஆளாக இருக்கிறாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குதுங்க மேடம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் நமக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போய் வந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கிறோம் அதுக்குள்ளே. ஆமாம், வேலை இல்லைன்னா வந்து மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில். வேலை இருந்தனும் வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருக்கணும். சம்பளம் தான், பணம் தான் மெயின். அதுதான் அதில் கஷ்டப்படுற மாதிரி இருந்த போதெல்லாம் நம்ம கஷ்டத்துலேயும் கஷ்டப்பட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆமாம், அது பரவாயில்ல, 10க்கு போகும்போதே போடலாம். நல்லா இருந்தது. ஒரு இதெல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்தது. இல்லை, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், குடும்பங்களுக்கான படம் இது. செகண்ட் ஆப்பில் வந்து அந்த குழந்தைகிட்ட அவர் பேசுகிறாரு, அதுதான் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது. சூப்பருங்க, ரியலி சூப்பர். நாங்களே வந்து ரொம்ப அவ்வளோ படம் பார்க்க மாட்டோம். செகண்ட் டைமும் வந்து பார்க்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஆக்டிங் செம்ம சூப்பர். நல்லா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொன்று இப்போ எல்லா பசங்களோடையும் வந்து பார்க்கலாம். அடுத்த ஜென்ரேஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய படம். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய படம். இல்லை, ரியலி எல்லாம் ஃபேண்டாஸ்டிக். படம் சூப்பராக இருந்துச்சு. குடும்பஸ்தன் இப்போ தான் பார்த்தேன். பயங்கர என்டர்டெய்னிங்காக வந்து ஃபஸ்ட் சீன் வந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் படம் ஃபுல்லாக என்டர்டெய்னிங், காமெடி, த்ரூ அவுட்டாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க படம். அவர் சொல்லவே வேணாம்ல, அவர் பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கார். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டர் அவர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த படத்துலையுமே வந்து அந்த யதார்த்தமும் இருக்குது. அதேமாரி அவர் ஒரு காமெடி வந்து இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் பாத்ரூம்ல உட்காந்து தொப்பிலாம் கத்துவார். அந்த சீன்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த சீன்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன், நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் அந்த பாத்ரூம் சீன் சொல்லலாம். நம்ம பாத்ரூம் சீன் தான் சூப்பராக இருக்குது. ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஆக்டிங்காக இருக்குது அவர்கிட்ட. சொல்ல மாட்டேன். அவங்க 2 பேருமே நல்லா சூப்பராக அடிச்சிருக்காங்க. அவங்க ஹீரோயின்மே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படம், அவங்க தெலுங்குலேருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் வந்து தமிழ் டப்பிங்லாம் வந்து நல்லா சிங்கில் பேசி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் பிடிச்ச சீனா எது சொல்லுவீங்க? பிடிச்ச சீன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா 9 கொடுக்கலாம். சீன்ஸ் வந்து எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாத்ரூமில் உட்காந்து பேசுகிற சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கனெக்டாக இருந்தது? இல்லை, டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாமே பார்க்குறது, ஃபேஸ் பண்ணுறது தானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு உண்மையாகவே ஃபினான்ஷியலி வந்துட்டு எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் என்னமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதில் வந்துட்டு அது இவ்வளோ என்டர்டெய்னிங்காகவும் எமோஷ்னலாகவும் ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. மணிகண்டன் சார் எங்களுக்கு விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணி இருந்தது படம் பார்க்கும்போது? ஆக்சுவலாக மணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்க எல்லா பர்ஃபார்மன்ஸுமே. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஒரு பயங்கர என்டர்டெய்னரான மணியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஜெய்பீமில் நம்மளை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து அழ வச்சாரோ, இதில் எல்லா டைமென்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீனா எது சொல்லுவீங்க சார்? எனக்கு அந்த
பிகினிங்கில் அந்த தொப்பின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும், பாத்ரூமில் உட்காந்து தனியாக அவரே பேசுகிற சீனாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாருமே பண்ணுறது, ஸோ அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுங்க. அந்த மாமா கேரக்டரை பற்றியும் பேசியே ஆகணும்ல சார், உங்களுக்கு அது அந்த கேரக்டர் எவ்வளோ கனெக்ட் ஆயிருந்தது சார்? குரு சோமசுந்தரம் சார் வந்துட்டு ஆக்சுவலாக பாட்டில் ராதா நான் பார்த்துட்டேன். ஸோ பாட்டில் ராதாவில் ஒரு 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 பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த கேரக்டராக இந்த மணிகண்டன் அவங்க பண்ணியிருக்கிற கேரக்டரோட 2 கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது. அது ரெண்டுமே ஒரு பாயிண்டில் வந்து சேருது. அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவை, சான்ஸே இல்லைங்க. அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மருங்க. இதுலேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறார். நான் ரேண்டமாக தான் ஆக்சுவலி படம் பார்க்க வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஃபுல்லாக என்கேஜிங்காக இருந்தது. ரொம்ப காமெடி அண்ட் எல்லாமே எப்படி சொல்கிறது, மெசேஜும் அவங்க அழகாக கொண்டு வந்து காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் வந்து லைக் ரொம்ப எமோஷனாக மட்டுமே கொண்டு போகாமல் அந்த எமோஷனுக்குள்ளேயும் ஒரு காமெடி சென்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கடன் வாங்குறது கனெக்ட் ஆகலை, பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறப்ப ரிலேட்டிவ்ஸ் அந்த திங்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து லைக் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பக்காவாக இருந்துட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஹீரோனோட தாத்தாவை நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராஜேஷுக்கும், அது தவிர வந்து யூஓபி கூட நடித்த மணிகண்டன், ஹீரோயின் மேடம், ஜான்வி மேடத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹீரோயினோட தாத்தாவை பண்ணியிருக்கேன் ஜான்வி மேடத்தோட. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. பூரா குடும்பத்தோடு பார்க்கணும். ஒரு ஃபேமிலியில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ஸு எப்படி சிரமப்படுறாங்க, அதை லேடிஸ் வந்து எப்படி அந்த டேக்கிள் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது இவ்வளோ பீப்புளோட உட்காந்து பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ரொம்ப மேக்னிஃபைன்ஸ். அது வந்து அது ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, யூடியூப் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இதில் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப அதோட மேக்னிடியூட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு சின்ன டீம், எங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. நேற்று இருந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பீப்புளும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. நக்லைட்ஸில் எங்களுக்கு எப்படி பயங்கர ஓஹோபித்த ஆதரவு கொடுத்தாங்களோ அது இங்கேயே தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்தது, பயங்கர என்டர்டெயினாக இருந்தது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்லாம் முக்கியமாக கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். மணி ஆல்வேஸ் அவரோட கிராஃப் எப்போவுமே இப்படி தான். ஸோ அதை நம்ம என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். மணி, குரு சார், அசிஷோ எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிவேதிதா ராஜப்பன் அவங்க நம்ம நக்லைட்ஸில் பார்த்துக்கோம், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முத்தமிழ், அப்புறம் பிரசன்னா சார், ஜென்சன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தியேட்டரே ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தோம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்தது படம். எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் ஹீரோலேருந்து ஒரு குழந்தை வரைக்கும் எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகும். அப்படி ரொம்ப லைவாக தான் இருக்குது அவங்களோடது. இப்போ ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் அசிஷுவலாக அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அது எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகுது. ஃபேமிலியாகவே சூப்பராக கனெக்ட், செம்ம ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், ரிலேட்டிவ்ஸோடு பார்க்கலாம், யாரை வேணால் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் வந்து பார்க்கணும். அண்ணா குடும்பஸ்தன் படம் சீரியஸ்லி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மணிகண்டன் அண்ணா கூட நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். என்ன இவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வாங்குறாங்க, எப்படிலாம் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம குரு சோமசுந்தரம் சார், ஸோ நடுவில் இந்த மனுஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் என்ன ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது ஏன்னா இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டரில். ஸோ இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடி செகண்ட் ஹாஃப்குள்ளே போனோம். செகண்ட் ஹாஃபில் அப்படியே உட்கார வச்சுட்டு நான் சீரியஸ்லி நம்ம வந்துட்டு கண்ணை வந்துட்டு வேறு எங்கேயும் எடுக்காமல் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் லைக் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு சாங் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப சூப்பர். மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே டைலாக்ல சொல்லலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு நான் என் வீட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த 10 ரூபாய்க்கு தான் மதிப்பே தவிர எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு மதிப்பு கிடையாது. நான் அந்த 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இது மிடில் கிளாஸ்னு இல்லை, எல்லா வீட்லேயுமே இது கரெக்டு தான். சம்பாதிச்சா அங்கே மதிப்பு, சம்பாதிக்கல அப்படின்னா மதிப்பு இல்லை. யா
ஆமாம், ஆக்டிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட்ண்ணா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா குட் நைட்டில் வந்துட்டு நம்ம மணிகண்டன் அண்ணாவோட ஆக்டிங் நம்ம பார்த்து சீரியஸாக நம்ம வாவ்னு சொல்கிற லெவலுக்கு இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு வெர்ஷனை வந்துட்டு நமக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த பாத்ரூமில் இருந்துட்டு புலம்புறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், வயிற்றில் அந்த குழந்தை இருக்கமிச்சில் பேசுகிறது, அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க என்டையராக ஒரு எமோஷன். அது ஆக்சுவலி நான் இப்போ நினச்சி பார்க்கச்சில எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுண்ணா. மணிகண்டன் அண்ணாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? மூவி நல்லாயிருக்கு, எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். நான் இந்த மூவியோட காஸ்டியூம் டிசைனர். ஸோ அதனால் இப்போ எல்லாரோட ஃபேமிலிலையும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த மூவி. ஒரு சீனாவது கனெக்ட் ஆகிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருக்குது மூவி, பாருங்கள். மணிகண்டன் சாரோட ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கு? மணிகண்டன் சார் வந்துட்டு அவரோட ஆக்டிங் எப்போவுமே தனி தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக காமிப்பார். அதே மாதிரி இந்த மூவியில் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காரு.